தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக சனிப்பயிற்சி பலன்களை காண்பதற்கு அன்புடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தற்பொழுது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் மாநில இணை செயலாளர் அஸ்ட்ரோ துர்காபாய் மேடம் அவர்களை விருச்சிக ராசிக்கு பேசுவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். இந்த சனி பயிற்சி இந்த விருச்சிக ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை பற்றி மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் நம்முடைய பகிர வந்திருக்கின்றார். மேடம், வாங்க, உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுங்க. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் மகளிர் குழு தலைவி கனகாம்பல் மேடம் அவர்களுக்கும், என் உடன் பிரவாச ஜோதிட சகோதரிகளுக்கும் மற்றும் யூடியூப் சேனல் வழியாக இந்த காணொளியை கண்டுகளிக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் விசுவாவசு வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போது நாம் பார்க்க இருப்பது விசுவாவசு வருடத்திய இந்த தமிழ் புத்தாண்டில் நடக்கவிருக்கும் சனி பெயர்ச்சி. அதாவது 29/3/25 திருக்கணித பஞ்சாங்கம் படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறது பத்தி பார்க்க போறோம். இந்த விருச்சிக ராசியில விசாகம், அனுஷம், கேட்டையில் பிறந்த நட்சத்திரங்கள் இருக்கிறது. பயத்திற்கே பயம் காட்டும் விருச்சிக ராசி என்பர்களே, அப்பாடா, அஷ்டாஷ்டம சனியில இருந்து ஒரு வழியா விடுதலை ஆயிடுச்சுங்க. போதும்டா சாமி, இந்த 1.5 வருஷமா நூலா போயிட்டேன் அப்படின்னு புலம்புறதெல்லாம் கேக்குதுங்க. இந்த மார்ச் மாசம் 29ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு இந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு மீன ராசிக்கு வந்துடுறாரு. இவ்வளவு நாள் 4வது இடமான அஷ்டாஷ்டம சனியின் பிடியில இருந்ததுனால தாய் வழி உறவுல சண்டை, வாக்குவாதம், ஆரோக்கிய குறைபாடு, மனக்குழப்பம், மன உளைச்சல், வியாபாரத்துல தொழில்ல செய்யற இடத்துல எல்லாம் தடை, மன போராட்டங்கள், இப்படி பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ இந்த சனி பகவான் 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு வந்துடுறாரு. சோ இது உங்களுக்கு சுப பலன்களாகத்தான் இருக்குங்க. குரு பார்வை வேற கிடைக்க போகுது. அப்புறம் என்ன, குரு பார்க்க கோடி தோஷம் போயிடும் இல்லையா? மே மாசத்துல இப்போ இந்த 2025 மே மாசத்துல சில பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். ஏப்ரல் மாசத்துல இருந்து அதிர்ஷ்ட காற்று வீச ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அப்புறம் சுபஸ்தானத்துல 4ஆம் இடம் பலம் பெறுது. அதனால இந்த வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் நீங்க நல்லா வாங்குற ஒரு லெவலுக்கு வந்துருவீங்க. சொத்து வகையில சந்தோஷம், சமூகத்துல நல்ல மதிப்பு, மரியாதை எல்லாம் கிடைச்சிருங்க. இப்போ கோச்சாரம்படி ராகு மீனத்துல இருக்காரு. குரு பகவான் 5ஆம் இடமாக மீனத்துல வர்றப்போ இந்த ராகு குரு தொடர்பு வேற பொருளாதார முன்னேற்றத்தை தரப்போகுது. அப்புறம் கேது பகவான் 10ல வந்துடுறாரு. சோ சந்திரமங்கல யோகம் கிடைச்சிருதுங்க உங்களுக்கு. ராகு வர அதே நாள்ல கேது பகவானும் கன்னியில இருந்து பயிற்சியாகி 10ஆம் இடமான சிம்மத்திற்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வந்துடுறாரு. சோ சிறப்பான யோக காலமா தான் உங்களுக்கு இருக்குங்க. திருமணமாகாத உங்களுக்கு எல்லாம் திருமணம் ஆயிடும். அப்புறம் அப்புறம் என்ன, இந்த சனியின் பிடியில இருந்து நீங்க தப்பிச்சிடுறீங்க. ஆனா இங்க இந்த முதலீடு செய்யற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதுக்கப்புறம் இந்த கணவர், குழந்தைகள் மற்றும் அவங்க விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுக்கும் ஆரோக்கியத்துல சில பிரச்சனைன்னா உடனே பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த கோசர பலன், அதாவது பொது பலன் எல்லாம் சொல்லுது. பட் நீங்க சுய ஜாதகத்தை, பிறப்பு ஜாதகத்தை எல்லாம் அந்த அடிப்படையில தான் தெளிவான பலன்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்புறம் இந்த விருச்சிக ராசிக்காரங்க குணங்களை எடுத்துக்கோங்க. இவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க தாங்க அவங்களுக்கு ஸ்பெஷலு. மற்றவங்களை ரொம்ப நேசிப்பாங்க. ஆனா இவங்க நல்ல உண்மையா நேர்மையா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களும் இவங்க கிட்ட உண்மையா நேர்மையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க.
நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களா இருப்பாங்க. இவங்க வச்சிருக்கிற அன்பு வந்து உண்மையான அன்பா தான் இருக்கும். மனசுல இருக்கிறது வந்து பட்டு பட்டுன்னு அப்படியே பேசிடுவாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து கூர்மையான அறிவு இருக்கும். ஒரு ரகசியத்தை இவங்க கிட்ட சொன்னா கடைசி வரைக்கும் அந்த ரகசியத்தை பாதுகாப்பாங்க. இவங்க வந்து தன்னை சார்ந்தவங்கள நல்லா வச்சுக்குவாங்க. தானும் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கங்க இவங்க. அப்புறம் வந்து இவங்கள இவங்களோட விஷயங்கள வந்து தங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. யாருக்கிட்டயும் ஆனா மத்தவங்க விஷயத்த இவங்க வாங்கி அவங்களுக்கு அறிவுரை எல்லாம் கூறுவாங்க. குழப்பமான ஒரு சில விஷயங்களுக்கு மத்தவங்க ஏதாவது இவங்க கிட்ட வந்து குழப்பமான விஷயங்கள் கேட்க வந்தாங்கன்னா, ஒரு நல்ல தீர்வா சொல்லி வைப்பாங்க. ஆனா, தன்னோட விஷயங்கள வந்து தங்களுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. யார்கிட்டயும் ரொம்ப சொல்ல மாட்டாங்க. இவங்க கிட்ட இருந்து விஷயங்கள வாங்கவே முடியாதுங்க. அப்புறம் வந்து இந்த விருச்சிக ராசிகளுக்கு என்ன செய்யணும்னா, பரிகாரமா அந்த சனிக்கிழமை வந்து இந்த ஊனமுற்றவங்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணலாம். இந்த சைக்கிளு, ஏதாவது அந்த மாதிரி ஆ சொன் அந்த மாதிரி வாங்கி குடுக்கலாம். அப்புறம் முதியோர் இல்லங்களுக்கு சென்று, அந்த முதியோர்களுக்கு வந்து கம்பளி போர்வை, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வாங்கி குடுக்கலாம். அப்புறம் வந்து துணி தானம் செய்யலாம். அ இவங்க வந்து விநாயகர், அனுமான், சனி பகவான எல்லாம் நல்லா கும்பிடலாம். அப்புறம் இவங்க வந்து நேரம் கிடைக்கிறப்போ வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே கும்பிட்டு வரலாம். அப்புறம் அவ்வளோதாங்க. உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்னும் சொல்லிட்டே போகலாங்க. நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. இதோட முடிச்சுக்கிறேன். எல்லாம் வாய்ப்பு மிக் கொடுத்த கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே. ரொம்ப நன்றி. இப்போ வந்து மிக சிறப்பான முறையில நீங்க வந்து நல்லா பேசியிருந்தீங்க விருச்சிக ராசியினோடதுக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். அதே சமயத்துல வந்து உங்களுக்கு நற்பலன்கள் மிகவும் அருமையா இருக்குது அப்படிங்கிறத பத்தியும் சொல்லியிருந்தீங்க. நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விருச்சிக ராசி என்பர்களே, நீங்க அரசாங்க சம்பந்தப்பட்டதுல இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அது மட்டும் இல்ல, கேது பகவான் வந்து உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்க காலகட்டங்கள் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். தொழில் ரீதியான முடிவுகள் எடுக்கும்போது அதை கொஞ்சம் விரிவுபடுத்தும் போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். கொஞ்சம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லயே இது பண்ணி செய்யுங்க. அதே போல அரசாங்கத்துக்கிட்டயோ மற்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலியமா மற்றவர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா நீங்க பேசுங்க. இப்ப எல்லாம் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளும் தொல்லைகளும் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மாற்று மதம் இனம் சம்பந்தப்பட்டவர்களால் உங்களுக்கு புது என்ட்ரி உங்களுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு, அதுல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அதனால அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. கணவன் மனைவி இருவரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சில சண்டைகள் சந்தேகங்கள் இதெல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். அதாவது ஆணா இருந்தா பெண்கள் விஷயத்திலையும், பெண்களா இருந்தா ஆண்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருந்தா உங்க வாழ்க்கை இந்த சனிப்பெயர்ச்சியினால் பெரிய கெடுதல்கள் உங்களுக்கு ஏற்படாது அப்படிங்கிறத பத்தி மேடம் அழகா சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு நமது மனமார்ந்த தேசிய அமைப்பு ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். மேலும் விவரங்கள் நீங்க கேட்கணும் அப்படின்னு இருந்தது, ஜாதக ரீதியா பலன்கள் கேட்கணும்னா எங்களது பெண் ஜோதிட வல்லுநர்கள் அவர்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது மெசேஜ் மூலியமாவோ உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய விவரங்களை அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான தகவல்கள் அவர்கள் உங்களுக்கு வழங்குவாங்க அப்படிங்கறது இதன் மூலமா நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.